சாந்தி. அவ்யக்த சமிகை 8 மே 2025. மிகச்சிறந்த ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், ब्राह्मणों की लाइफ जीवन का जियदान पवित्रता है, ஆதி அனாதி ஸ்வரூப் ஹி பவித்ரதா है. பிராமணர்களுடைய வாழ்க்கை இதனுடைய அஸ்திவாரமே, பாபா நமக்கு கொடுத்த உயிர் பிச்சையே என்ன அப்படின்னா தூய்மைதான். நம்முடைய ஆதி அனாதி ஸ்வரூபமும் தூய்மைதான். இதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அனாதி ஸ்வரூபத்துல ஆத்மா நான் எப்படி இருந்தேன், நிர்விகாரி ஆத்மா. தேவதையாக இருக்கும்போது ஆதி ஸ்வரூபத்துல நான் எப்படி இருந்தேன், அப்பயே நிர்விகாரி ஆத்மா, சம்பூர்ண பவித்ர டபுள் அஹிம்சக் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா. உண்மையிலேயே நான் அப்படி இருந்தவன் தான். என்னுடைய நேச்சுரல் நேச்சர், என்னுடைய இயற்கையான ஸ்வபாவமே அதுதான். जब स्मृति आ गई कि मैं अनादि आदि पवित्र आत्मा हूं, स्मृति आना अर्थात पवित्रता की समृद्धि आना. எப்படி உங்களுக்கு நினைவு வந்துடுச்சோ, ஓஹோ நான் இப்படி இருந்தேன், அப்போ அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம்னா, இப்ப நீங்க உங்களுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற இந்த குப்பை கூலங்கள் இதெல்லாம் தானே உங்களை விட்டு போயிடணும் இல்லையா. அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுல இருந்து ஒரு சக்தி வரும் இல்லையா உங்களுக்கு. ஓஹோ இதுதான் நான் இப்படிதான் இருந்தேன், இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் நிலை. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம். ஒரு இன்ஃபர்மேஷனாவோ சத்தியவத்துல எப்படிதான் இருந்தோமோ அது வேற விஷயம். பட் ரியலைசேஷன், அந்த உணர்வு உங்களுக்கு ஃபீலிங் வருதா அப்படின்னு, அது வந்ததுன்னா அதுல இருந்து நமக்கு ஒரு புது சக்தி பிறக்கும். அப்ப பாபா சொல்ற அந்த தூய்மையை ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்காது. स्मृति स्वरूप समर्थ स्वरूप आत्माए निजी पवित्र संस्कार वाली है. ஆக நினைவு ஸ்வரூபமாக உங்களுக்கு அது நினைவு வந்துடுச்சுன்னா நமக்கு அது நல்லா ஃபீல் ஆகுதா, என்னுடைய உண்மையான குணமே தூய்மை தான். நான் எவ்வளோ ஸ்வீட்டா இருந்தேன், நான் எவ்வளோ ராயலா இருந்தேன், நான் எவ்வளோ அன்பு ஸ்வரூபமா இருந்தேன், எவ்வளோ நிரகங்காரியா இருந்தேன். இது என்ன இதெல்லாம் இப்ப நான் இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நான் எனக்குள்ள வச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அப்படியே அதுதான் என்னுடைய உண்மையானது, இதெல்லாம் என்னுடையது இல்லை அப்படின்னு உங்களுக்கு அனுபவமாகும். तो निजी संस्कारों को इमर्ज कर इस पवित्रता की पर्सनालिटी को धारण करो. எனவே பாபா சொல்றாரு, உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நினைத்து பார்த்து அதுதான் உங்களுடையது என்று மனதார ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் இமர்ஜ் செய்தால் இந்த தூய்மையை கொண்டு வருவது என்பது உங்களுக்கு மிகவும் சுலபமாகிவிடும். ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது. மாவா என்னென்னமோ சொல்றாரு, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, ஏதோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். அப்படி இல்லை, இது ரொம்ப ஈஸியானது தான். ஆனா இதை நீங்க நினைச்சு பார்க்கணும், இது உங்களுடையதுதான் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணுங்கிறாரு, அக்செப்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம நமக்காக ஒரு நேரம் ஒதுக்கலாம், பாபாவோட பேசலாம். இதுதான் என்னுடையது, நான் எவ்வளோ அன்பு ஸ்வரூபமான ஆத்மா, எவ்வளோ தூய்மையான ஆத்மா, திருஷ்டியில நான் எப்படி இருந்தேன், விருத்தியில எப்படி இருந்தேன், பேச்சு எவ்வளோ நல்லா இருந்தது, அப்படி நீங்க அந்த குணத்தையெல்லாம் நம்ம இமர்ஜ் பண்ணி இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம செய்ய முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.